வணக்கம். கதையோடு உறவாடு. இன்னைக்கு நாம பழமொழி பத்தி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நிறைய பழமொழி தெரியும். ஆனா அர்த்தம் சரியா தெரியுமா? உதாரணத்துக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அட, இந்த பழமொழி எனக்கு தெரியாதா அப்படின்னு தோணுதில்ல? சரிங்க, கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நமக்கே 1008 வேலை. யோசிக்கலாம் நேரம் இல்லைல்ல. சரி, நானே சொல்லிடுறேன். கழுதையில் இருக்கிற கழு அப்படின்றதுக்கு கோரப்புல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கற்பூரம் அப்படின்றது கோரை புல்லை விட உயர்ந்த வகையான புல். கற்பூர புல்லால் செய்யப்பட்ட பாயோட மதிப்புக்கு முன்னாடி கோரை புல்லால் செய்யப்பட்ட பாய் நீக்க கூட முடியாதான். அதை சொல்றதுக்கு தாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்றாங்க. இது தெரியாம நாம ஆட இது கூட பரவாயில்லங்க. ஆனா பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு ஒரு பழமொழி இருக்கே தெரியுமா? வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கு அர்த்தம் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? வடிவேலு சொல்கிற மாதிரி சோறு தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் அர்த்தமே வேற. நம்ம சாப்பிட்றப்போ நம்மளோட வலது கை முன்னாடி போகும். அது மாதிரி போர் செய்கிறப்போ வலது கை வில்லோட நாணை பிடிச்சி எந்த அளவுக்கு பின்னாடி போகுதோ அந்த அளவுக்கு அம்பு முன்னாடி போய் தூரத்தில் இருக்கிற எதிரியை கூட வீழ்த்தும். அம்பு எப்படி விடணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பழமொழியே. இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கல. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். நன்றி.